சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்படங்களில் சில நிமிடங்கள் மட்டுமே தோன்றியிருந்தாலும் தனது இயல்பான நடிப்பாலும் தனித்துவமான காமெடி டைமிங்காலும் ரசிகர்களின் நினைவில் இடம் பிடித்தவர் கருப்பு சுப்பையா. தமிழ் சினிமாவில் 1980 மற்றும் 90களில் காமெடி காட்சிகளின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த நடிகர்களில் ஒருவர் கருப்பு சுப்பையா. அப்போது காமெடி உலகில் உச்சத்தில் இருந்த கவுண்டமணி, செந்தில் கூட்டணியுடன் இணைந்து பல படங்களில் அவர் நடித்திருந்தார். அவர் மிகச்சிறந்த கதாபாத்திரங்களில் கூட தனது தனித்துவமான முகபாவனைகள் மற்றும் உடல் மொழியால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். தமிழ் சினிமாவில் சுப்பையா என்ற பெயரில் 2 நடிகர்கள் இருந்தாலும் ஒருவரை கருப்பு சுப்பையா என்றும் மற்றொருவரை வெள்ளை சுப்பையா என்றும் ரசிகர்களுக்கு திரையுலகினரும் அழைத்தனர். பெரிய மருது, கட்டபொம்மன் உள்ளிட்ட பல படங்களில் கருப்பு சுப்பையா நடித்திருந்தார். குறிப்பாக ஆப்பிரிக்கா அங்கிள் என்று கவுண்டமணி அவரை கிண்டல் செய்யும் காமெடி காட்சி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்நேரத்தில் அவர் நடித்த பல காட்சிகள் தொலைக்காட்சிகளில் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டு தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தையும் உருவாக்கின. இதற்கிடையில் பெரிய மருது திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காமெடி காட்சி பின்னாளில் சோகமான சம்பவமாக மாறியது என்று கூறப்படுகிறது. அந்த காட்சியில் கவுண்டமணியும் செந்திலும் ஈயம் பூசும் தொழிலாளர்களாக நடித்திருந்தனர். அப்போது தன்னிடம் இல்லாத அண்டாவிற்கு ஈயம் பூச எவ்வளவு செலவாகும் என கருப்பு சுப்பையா கேட்பார். இதனால் கோபப்படும் கவுண்டமணியும் செந்திலும் அவருடைய உடலிலேயே ஈயம் பூசுவது போல காட்சி அமைக்கப்பட்டது. அந்த காட்சிக்காக அவரது உடலில் அதிக அளவில் பெயிண்ட் மற்றும் ரசாயன பொருட்கள் பூசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பின்னர் பேசிய நடிகரும் இயக்குனருமான மனோபாலா, அந்த படப்பிடிப்பில் பயன்படுத்தப்பட்ட ரசாயன கலவைகள் கருப்பு சுப்பையாவின் உடல் நலத்தை கடுமையாக பாதித்ததாக தெரிவித்தார். உடலுக்குள் ரசாயன பாதிப்பு ஏற்பட்டதால் அவர் நீண்ட காலம் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த காலத்தில் பாதுகாப்பு வசதிகள் குறைவாக இருந்ததால் பல நடிகர்கள் ஆபத்தான காட்சிகளிலும் எந்த முன்னெச்சரிக்கையும் இன்றி நடித்ததாக திரையுலகினர் கூறுகின்றனர். திரையில் சிரிப்பை பரப்பிய கருப்பு சுப்பையாவின் நிஜ வாழ்க்கை இறுதியில் சோகமாக மாறியது. வயது அதிகரித்தும் பட வாய்ப்புகள் குறைந்தன. தொடர்ந்து உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட்டதால் பொருளாதார சிக்கல்களிலும் அவரை வாட்டின. அவரை கவனிக்க யாரும் இல்லாத நிலையில் மிகவும் பரிதாபமான சூழலில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இறுதியில் நீண்ட நாள் நோயால் அவதிப்பட்டு 2013ஆம் ஆண்டு கருப்பு சுப்பையா உயிரிழந்தார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.